கர்த்தர் சொல்லுவது அல்ல, மனமேட்டிமையிலிருந்து நம்ம விலகி இருக்கும் போது முடிவு மட்டும் நிலை நிற்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். Hallelujah. So dear children of God, so this morning the Lord is speaking to all of us. When we have a humbleness heart, when we depart from the proudful nature, the Lord shall help us to endure until the end, and you shall be saved. Hallelujah. அந்த பிரசங்கத்தை நான் அதோடு கூட முடித்துக்கிறேன். Thank you brother. Hallelujah. அன்பு பிள்ளைகளே, அந்த சம்மரியை மாத்திரம் பார்த்துட்டு நாம் முடிக்க போறோம். Hallelujah. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ஹல்லேலூயா ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. enduring until the end. ஹல்லேலூயா. மூன்று ராஜாக்களை குறித்து பார்த்தோம். அன்பு பிள்ளை, யோவாசை குறித்து பார்த்தோம், அமத்சியாவை குறித்து பார்த்தோம், ஊசியாவை குறித்து பார்த்தோம். ஆரம்பம் ரொம்ப நன்றாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆரம்பம் உண்மையாக கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாரும் 40 வருஷம், 29 வருஷம், 52 வருஷம் அரசாண்ட ராஜாக்களாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய முடிவோ பரிதாபமாக முடிந்தது. ஹல்லேலூயா. 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை கூட எச்சரிப்பாக இருப்போமாக. ஹல்லேலூயா. முதலாவதாக, தேவனுடைய ஆலயத்தை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, உதவி செய்ததை நினையாமல் விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, எப்போதும் மன உறுதியாக இருப்பது. ஹல்லேலூயா. நான்காவதாக, எப்போதும் வார்த்தையின் மீது வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. கடைசியாக, எப்போது தாழ்மையோடு காணப்படுங்க. ஹல்லேலூயா. தாழ்மையை விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. தாழ்மையோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. கட்டாய முடிவு வரப்போகுது. ஹல்லேலூயா. முடிவு சீக்கிரமாக வரப்போகிறது. அந்த முடிவில் ரட்சிக்கப்பட, மகிமை அடைய தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக காணப்படுவார். ஹல்லேலூயா.